ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் 2, 3 மாசமா நெறைய வேலைகள்னால வீடியோ போஸ்ட் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆயிட்டே வருது. பட் இதுக்கு அப்புறம் கரெக்ட்டான அப்டேட்ஸோட டெய்லி அப்டேட்ஸோட உங்கள மீட் பண்றேன். ஸோ ஓகே. அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஆங்கர் பிரியங்கா தேஷ்பாண்டே தாங்க சொல்றேன். அவங்க ஆக்சுவலி இப்போ பிக் பாஸ் ரிலேட்டடா நடந்த ஒரு ஷோல நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட சூப்பரான ஒரு நோஸ் கட் வாங்கியிருக்காங்க. அந்த நோஸ் கட் என்னன்றதையும் சொல்லிட்டு, அதுக்கு நம்ம பப்ளிக் ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார் சவுத் அன்பவுண்ட் ஈவென்ட்ன்னு சொல்லி ஒரு ஈவென்ட் நடத்தாங்க. அதுக்கு ஆக்சுவலி எல்லா பிக் பாஸ் ஹோஸ்ட்ஸும் லைக் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாரி இருக்கிற எல்லா பிக் பாஸ் ஹோஸ்ட்ஸையும் கூப்பிட்டுருந்தாங்க. யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னா, தெலுங்குல நம்ம நாகார்ஜுனா சாரும், மலையாளம்ல நம்ம மோகன்லால் சாரும், அண்ட் நம்ம தமிழ்ல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாரும் தான் போயிருந்தாரு. அதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே செப்பரேட் செப்பரேட் ஆங்கரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளோட தமிழுக்கு விஜய் சேதுபதி சாருக்கு ஆக்சுவலி பிரியங்கா தேஷ்பாண்டேவ தான் ஆங்கரா போட்டிருந்தாங்க. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிக் பாஸ் ரிலேட்டடான கேள்விகள் கேட்கலாம். லைக் எப்படின்னா, ஒரு ஷோ எப்படி போயிட்டுருக்கு? பப்ளிக் ஆடியன்ஸ் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க என்ன டிஃபிகல்டீஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்ற மாரி ஒரு சில கேள்விகள்லாம் நெறைய கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தெலுங்குக்கும், மலையாளம்க்கும் ஹோஸ்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்டேருந்து ஆங்கர்ஸ் கிட்டேருந்து நல்லாவே கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே கொஞ்சம் எறக்கமடக்கான கேள்வி தான் விஜய் சேதுபதி சார் கிட்ட கேட்டிருந்தாரு. அப்பயே விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் காண்டாயிட்டாரு. பட் அத பெருசா காட்டிக்கல. அதுக்கப்புறமா அவர் ஸ்பீச் குடுத்து பேசிட்டு இருக்கும்போது நடுநடுவுல நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இன்டரப்ட் பண்ணி பேசுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஆக்சுவலி எந்த ஸ்டேஜ்ல காண்டானாருங்கிறத கேட்டீங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் பேசிட்டு இருக்கும்போது பிரியங்கா தேஷ்பாண்டே இன்டரப்ட் பண்ணி, மோகன்லால் சாருக்கும், நாகார்ஜுனா சாருக்கும் நீங்க ஃபேன்ஸுக்கு கிஸ் பண்ற மாரி ஒரு கிஸ் குடுங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்பதான் அவர் பிரியங்கா தேஷ்பாண்டே திரும்பி ஒரு பார்வை பார்த்து, "ஏம்மா நீ சைலண்டா இரு அண்ட் டீசென்ட்டா இரு. தமிழ் பிக் பாஸுக்கான தமிழ் பிக் பாஸை விடுங்க. தமிழ் மீடியாவும், தமிழ் சினிமாவோட டிக்னிட்டியை கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணு." அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு நம்ம ஆளு. அதுலயே அந்த அம்மாவோட மூஞ்சி சுருங்கிடுச்சு. ஆக்சுவலி கரெக்ட் தாங்க. ஏன்னா ஒரு ஃபேன்ஸ்க்கு அவங்க கேட்டு கிஸ் விஜய் சேதுபதி சார் கிட்ட வாங்கினாரு. அது அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் தான், இல்லைன்னு சொல்லல. பட் மோகன்லால், நாகார்ஜுனா சார்லாம் எவ்வளவு பெரிய ஆக்டர், எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காங்க, இவரோட எவ்வளவு சீனியர் ஆக்டர்ஸ். ஓகேங்களா? இவங்க இந்த ஆக்டர்ஸ் கிட்ட நீங்க போய் இன்வாலண்டரியா நாமளே போய் கிஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் சோ கரெக்ட் இல்லையா? இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத நீங்க கமெண்ட் பண்ணலாம். நான் அத நான் பண்ண நான் சொன்ன ஒப்பீனியன் தப்பா இருந்ததுன்னா, நான் அது மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, தட் கரெக்ட் தானே. அவங்க போய் ஒரு சீனியர் சார் கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு எந்த பெர்மிஷன் இல்லாம, அதுவும் எத்தனை பேர் உட்காந்துருக்கிற ஷோ, எவ்வளவு பெரிய கார்ப்பரேட் ஷோ, அதுல போயிட்டு நம்ம வாலண்டரியா போயிட்டு கிஸ் பண்றது அப்படிங்கிறது தட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? அதனாலதான் இதுக்காக பப்ளிக் ஆடியன்ஸும் போட்டு சூப்பரா அடிச்சிருந்தாங்க. லைக் பிரியங்கா தேஷ்பாண்டே நோஸ் கட் வாங்கினதை வச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே போட்டிருந்தாங்க. லைக் திஸ் இஸ் நாட் கரெக்ட், நீங்க பண்றது தப்பு தான், தப்புன்னு இல்லை, பட் இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷோல இப்படி பண்றது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்டில் தென் டாடா.